கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்னும் கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கல் நீர் பாய் நீர் திருவரங்கத்தெந்தாய் இவள் திறத்து என் செய்கின்னாளே என்று நம்மாழ்வார் திருவரங்கநாதனை பற்றி பாடும் வண்ணமாக இந்த பாசுரம் அமைகிறது. பொதுவாக ஸ்ரீரங்கத்திலே 7ஆம் திருநாள் என்றால் நாம் பகல் 10 பொழுதே பார்த்தோம். பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி திருமதி காப்பு கண்டருள்வார். பிரம்மோற்சவமாக இருந்தால் பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி திரும்பி மூலஸ்தானுக்கு எழுந்தருள்வார்னு சொன்னோம். அங்கு எப்படி பகல் 10ல் 7ஆம் திருநாள் பரகால நாயகிக்கு சேவையோ அதே போல இங்க 47ஆம் திருநாள் பராங்குச நாயகியா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருடி சேவைன்னு சொல்லலாம். திருடி சேவைனா பெண்ணை போல பாவித்து இங்கே வேடமிட்டு இருப்பார்கள். பரகால நாயகி சொன்னா, நான் கைகூப்பினேன், என் கையிலேருந்து வளையல் அவிழ்ந்து விழுந்தது, ஒரு திருடிட்டியோன்னு நடிச்சேன், இல்ல என்னுடைய விரகதாபத்தில் நான் ரொம்ப ஒல்லியா போயிட்டேன், அதனால என்னோட கையிலேருந்து கீழே விழுந்துடுத்து, நான் பெண்ணாக மாறி உன்னை அடைய ஆசைப்படுற, நீ இன்னும் வரலையேன்னு பரகால நாயகி திருக்கண்ணபுரம் பெருமாளை பார்த்து பாடினான். இங்க பராங்குச நாயகியா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் நம்பெருமாளை பார்த்து பாடுறான். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னா, தான் பெண்ணாக மாறி, ஒரு பெண் தானே தன் துயரத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டா. நம்ம கவலை நம்மளே சொன்னா யார் கேட்க போறா? என்னுடைய அம்மா சொல்றா, யாரு? பராங்குச நாயகியுடைய அம்மா சொல்றா, இவள் திறத்து என் செய்கின்றாள்னு கேட்கற சேவை தெரியணும் நமக்கு. ஒருத்தர் நம்மாழ்வார் யாரையோ சொல்றாருன்னு சொல்றோம். அப்ப சொல்றார், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். கங்குலும் பகலும், இரவும் பகலும் அவளுக்கு தூக்கம்னா என்னன்னு தெரியலையா. தெரியல அப்படின்னு சொன்னா அது பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். முன்ன பின்ன நம்ம தூங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லலாம். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னா அவளுக்கு தூக்கம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா. ஒரு கால் கார்த்தால வேளையில பெருமாள் இரவு என்ன அழைக்க போகிறானோ, அவனோட சேரப் போகிறானோன்னு நினைச்சுட்டு கார்த்தால பகல் கனவு கண்டு இருக்கா. ராத்திரி ஆயிடுத்துன்னா ராத்திரி கனவு காண்றா. ஒரு கால் கார்த்தால பெருமாள் வந்து நம்மளை எடுத்துட்டு போறாரோ, நம்மளை சடாதி பண்ணிக்க போறோம்னு நினைச்சுட்டு இருக்கா. 2 வேளையுமே தூங்காம இருக்கிறதுனால அனித்திர சததம் ராமஹா அப்படின்னா. ராமாவதாரத்துல சீதையை கண்டு ராமன் தூங்கல, ராமரை பிரிஞ்சுனா சீதையும் தூங்கல. இப்படி ராமாவதாரத்துல எப்படி ராமரும் சீதையும் தூங்காம இரவு முழு தூங்காம இருந்தாலோ அதுபோல கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். கண்ணநீர் கைகளால் இறைத்துன்னா, நம்ம எல்லாம் அழுவோம். அழுதா என்ன பண்ணுவோம்? துடைப்போம். கண்ணை துடைச்சா அந்த அழுக போயிடும், திருப்பி நார்மல் நிலைமைக்கு வந்துடுவோம். உங்க தாயாருக்கு இங்க பராங்குச நாய்க்கு பாருங்க, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைத்துட்டா. அதாவது ஜலம் கொட்டுறதான் கண்ல இருந்து, அந்த ஜலத்தை எடுத்து இறைச்சி வாரி விடுறாளாம். இப்ப நம்ம பார்த்த தண்ணி தேங்கித்துனா எப்படி தண்ணி வாரி விடுவோம், அது போல இறைத்து அப்படின்னா. ஏன் இறைத்து அப்படின்னா, நாளை பின்ன பெருமாள் வந்தேன்னா என்னோட கிளியரோட கண்ணால பார்க்கலாம். எல்லா அழுகியும் வெளில போயிடுத்துன்னா, நான் நாளைக்கு பெருமாள் வரைச்சு என்னை நோக்கி பெருமாள் வராருன்னா என் கண்ணில் உள்ள ஜலமெல்லாம் போயிடுத்து, நாளை பெருமாள் வரைச்சு நான் எப்படி பார்ப்பேன்? எந்தவித தடங்களும் இல்லாம பெருமாளை பார்க்கலாம். அதனால கண்ணநீர் கைகளால் இறைத்து சங்கு சக்கரம் என்று கைகூப்பும். இந்த கண்ணு பெருமாளே பார்க்கல, பெருமாளே பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமாள் வந்துட்டதாக சங்கு சக்கரம்னு கை கூப்பிட்டாலாம். எப்பயுமே வச்சுக்கோங்க, ராவணாதி கும்பகர்ணாதிகளுக்கு பெருமாள் 2 கையோட இருக்கார். என்ன புரிஞ்சுக்கோங்க, ஹனுமாரை பார்க்கறச்சு, ராமரை பார்க்கறச்சு ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக அப்படின்னா 4 கையோட சேவை சாதிக்குது அப்படின்னா. ஆனா ராமர் வந்து அபார கோதண்டபாணிய 2 கையோட தான் வந்தார். ஆனா ஹனுமார் பார்க்கறச்சே 4 கையோட பார்த்தார் அப்படின்னா. மண்டோதரி சொல்றா, தமச பரமோதாதா சங்கு சக்கர கதாதரகான்னா. ராவனுக்கு அடிபட்டு கிடக்கிறான். மண்டோதரி ராட்சசனுடைய மனைவி, அவனுக்கு ராமர் எப்படி பிரத்யட்சமா பாருங்க, தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரகா. அர்ஜுனனும் கேட்கிறான், நீ இப்படி இருக்க, ஆனா விஸ்வரூபம் சேவை சாதிக்கிறச்சு எனக்கு 4 கையோட சேவை சாதி அப்படின்னா. பக்தார் எல்லாருக்குமே 2 கையோட பெருமாள் வந்துட்டா பக்தா நம்ப மாட்டா, ஏதோ மனுஷன் வந்துட்டான் போல நினைச்சுருவா. ஆனா நீ சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன், அப்படி இருக்க நீ சங்கு சக்கரம் கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும். தாமரை கண்ணன்னே தளரும். தாமரை கண்ணை பார்த்த உடனே தளரும் அப்படின்ட்டா. எனக்கு ஒருத்தர் மேல காதல், அந்த காதல் எனக்கு கிடைக்கல, அதனால என்ன பண்ணுவா, வேற ஏதோ பழக்கத்துக்கு போகாம
நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாராம், அப்படியே தளர்ந்து கீழே விழுந்து விட்டார். தாமரை கண்ணே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டுன்னும். இப்ப தளர்ந்து கீழே விழுந்துட்டா அது என்ன காரணம்னா, இவ கீழே விழுந்ததுக்கான காரணம் இவளை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் தெரியல, நீ அவளை விட்டு பிரிஞ்சிருக்க. ஒரு காலத்துல பராங்குச நாயகியும் ரங்கநாதனும் சேர்ந்து இருக்கிறச்சே அவரோட அழகுல அமைங்கி நீ அவளை தூங்க விடல. இப்ப நீ பிரிஞ்சு போனாலும் அவள் தூங்காம இருக்கா. அதனால அவ என்ன பண்றா, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். அவளுக்கு இரவும் பகலும் தூக்கமே இல்லாம இருக்கு அப்படின்றா. எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டன்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும். அப்படியே கண்ணால தேடுறா, அப்படியே எங்கேயாவது பெருமாள் இருப்பாரா, எங்கேயாவது பெருமாள் இருப்பாரா, எங்கேயாவது பெருமாள் இருப்பாரான்னு தேடுறா. தேடி செங்கையழ்பாய் நீ திருவரங்கத்தெந்தாய். எப்படி இந்த காவிரியில மீன்கள் துள்ளி குதிச்சு கரைக்கு போய் அந்த கரையில திருப்பி இந்த நீருக்கே வரும்போது துடிக்குமோ, அதுபோல இவள் திறத்து என் செய்கினாலே, இவர் இப்படி துடிச்சுட்டு இருக்கலே, இவள் திறத்து ரங்கநாதா நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிற வண்ணமாக பெருமாள் எங்க கைத்தல சேவல் எழுந்துள்ளார். பெருமாள் எப்போதும் போல புறப்படுவார். ஏன்னா இன்னைக்கு 3 மணிக்கு புறப்பாடாகும். 3 மணிக்கு புறப்பட்டு பெருமாள் அலங்காரமே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கும். மேல சாயக்கு இது சாத்தின்னு இருப்பார், முத்துப்பாண்டிய கொண்ட சாத்தின்ட்டு 6ஆம் திருநாளுக்கு எப்படி யானவானது சாத்தின்ற போற டவர் சாத்தின்ட்டு டவரோட வருவார். வந்து இந்த பரமபுவாசல் தாண்டி இங்க ஆழ்வார் மரியாதையெல்லாம் ஆகி அங்க நேர திருவானைமூலத்துக்கு எழுந்துள்ளதும் பெருமாள் கீழே இருப்பார். அதுக்குள்ள இங்க அரையர் வாசிக்க ஆரம்பிச்சிருவா. கங்குலும் பகுன்னு வாசிக்க ஆரம்பிச்சுன்னு இவள் திறத்து என் செய்கினாளேன்னு சொன்ன மாத்திரத்துல 3 லட்சக்கா பெருமாளை கொண்டு ஆழ்வார்ட்ட நிறுத்திடுவா. அப்படி நிறுத்தினா என்ன சொன்னார், என்ன வந்து சொல்ல வந்தார் ஆழ்வார், என் செய்கினாரே தானே சொல்ல வந்தார். இதோ பார் அர்ச்சகம் வகையில் நான் உன்னை சேவை சாதிக்கிறேன், இவள் திறத்து என் செய்தினா நீ கேட்டேள், நான் வந்துவிட்டேன். அதாவது பரகால் நாயகிக்கு பெருமாள் எப்போதும் பகல் பத்து சேவை அப்படியே இருக்கார். விசேஷத்துவமா இந்த ராப்பத்துல 2 நாள் திருக்கையத்துல சேவை, 1 நாள் திருக்கையத்துல சேவை. இந்த உற்சவம் ஆரம்பிக்கும் போதே ஒரு திருக்கையில சேவை பெருமாள் எழுறார். எப்படி கார்த்திகை அன்னைக்கு பெருமாள் சிம்மாசனத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், சிம்மால இருந்து மூலஸ்தானத்துக்கு போறார். அதே போல இந்த அங்க நம்மாழ்வாருக்கு அங்க வந்து திருவங்கை ஆழ்வாருக்காக போனார், இங்க நம்மாழ்வாருக்காக வரார். எப்படி வரார், இவள் திறத்து என் செய்கின் நாளை நீ கேட்டியா இல்லையா, உனக்காக நான் வந்தேன். இந்த 7ஆம் திருநாள் விசேஷம் என்ன ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா, தாயார் சன்னதி கூட போகாம பெருமாள் இங்க வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிச்சு இந்த பங்குனி மாசத்துல இங்க இருக்கக்கூடிய திரேதின உற்சவத்தன்னை 7ஆம் திருநாள் அன்று தருமா இங்க இருக்க நம்மாழ்வாருக்கு திருக்கைத்திர சேவை என்பது ஆழ்வார் பராங்குச நாயகிக்காக எழுந்துள்ளா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இந்த ஆழ்வாரை போல தவிக்கக்கூடிய ரங்கநாதரை பார்க்க எல்லா பக்தர்களுக்கும் எந்திரத்து என் செய்கின்றான்னு நம்ம கேட்க வரோம் இல்லையா, நம்மக்காக பெருமாள் கைத்தல சேவல் இருக்கா நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம ஆழ்வார் நம்ம சார்பாக பேசுறார் அப்படின்னு நினைச்சுக்கணும். இங்கு அவசியம் எல்லாம் வந்து கலந்துக்கணும். இது ரொம்ப விசேஷமான உற்சவம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் 40 மண்டபம் இங்க நடக்கும், இன்னொன்னு கார்த்திகை மாதம் நடக்கும். இது எல்லாம் வந்து சேவிச்சு ஆழ்வாருடைய பாவத்துல நம்மளும் இருந்து ஆழ்வாருக்கு எப்படி பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ நமக்கும் அதுபோல சாதிக்கிறார். கவலை வேண்டாம், உனக்காக நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்லும் வண்ணமாக இந்த 47ஆம் திருநாள் அன்று கங்குலும் பகலும் பாசுரத்தோட நம்பெருமாளை கைத்தல சேவையில் அனுபவிப்போம்.